வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எலெக்ஷன் ஃபீவர் எல்லோரும் எல்லா இடத்திலும் தற்போது மெஜாரிட்டி இந்த எலெக்ஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மோடியினுடைய கணக்கு என்ன, அண்ணாமலையினுடைய கணக்கு என்ன, டிஎம்கேவினுடைய கணக்கு என்ன, ஏடிஎம்கே என்ன செய்ய போகிறது, எதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தா டிஎம்கே தன்னுடைய கூட்டணி கட்சிகளோடு மிக வலுவாக இருப்பதாக காட்டிக்கொண்டிருக்கிறது. 2-3 சென்ற தேர்தலில் வலுவான அணியாக அது இருந்தது. இந்த தேர்தலில் ஒரு வலுவான அணியை கட்டமைத்தவர் அண்ணாமலை, மோடியினுடைய ஆசையுடன். பிஜேபி ஆட்சியில் அமர வேண்டும், இந்த முறை இல்லை என்றால் வேறு எந்த முறையும் இல்லை என்ற களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருப்பவர்கள். இதுவரையில் 1.5 கோடி தொண்டர்களுக்கு மேல் வைத்துக் கொண்டிருந்த அதிமுக ஒரு சரியான ஈடுபாடு இல்லாமல் களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ என்ற எண்ணத்தை அவர்கள் தோற்றுவித்து விட்டார்கள். திரு எடப்பாடியும் அவர்களுடைய டீம் சரியான கூட்டணி அமையவில்லை. தேமுதிகவை தவிர வேற கூட்டணி அமையாததால் மக்களுக்கே ஒரு பார்க்குற போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சி அப்படின்னா டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு அக்ரெசிவாக வேலை செய்கிற கட்சின்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. பூத் லெவலில் ஆள் இல்லைன்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கி போய் பார்த்தா சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கு சென்றாலும் காவி கொடியும் கருப்பு சிவப்பும் நிறமாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் எல்லா இடத்திலும் கருத்து கணிப்புகள் ஒரு 10 சீட்டாவது பிஜேபி வென்றுவிடும் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அதிமுக 2 இடத்துல இருக்கிறது. 2 நபர்கள் வெற்றி வாகை சோறுகிறார்கள். இப்படி இல்லாமல் சொல்கிறது அவர்களுடைய அக்ரஷன் எங்கே போச்சு? ஏன் அவர்கள் முனைப்பாக இல்லை? இப்போது நம்ம சவுத் சென்னை எடுத்தோம்னா சவுத் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறார் பிஜேபியில், தமிழச்சி தங்கபாண்டியன் டிஎம்கேவில், ஜெயக்குமாருடைய சன் ஏடிஎம்கேவில் நிற்கிறார். இதில் எந்த இடத்துல பார்த்தாலும் முதலில் தெரியக்கூடியது, நம் கண்களுக்கு தெரியக்கூடியது தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஒளி பரப்புரை. அடுத்தது தமிழச்சி தங்கபாண்டியன். ஏன் சார் இது கொஞ்சம் தமிழச்சி தங்கபாண்டியன் தான் லீடிங்கில் இருப்பான்னு சொன்னபோது தற்போது அவருக்கு 2 பேர் வந்துட்டாங்கன்னா ரொம்ப சாஃப்டாக போய்டுறது. கூட வந்தவர் யார்? கமல். 2-3 இடத்துல பிரச்சாரம் பண்ணிருக்காரு. அப்படி பிரச்சாரம் பண்ணச்சே ஒரு பெரிய நடிகர் இப்பொழுது தேவையா அப்படின்னு தானே நினச்சிட்டு தான் கட்சியே தேவையில்லைன்னு கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாரு. யார்கிட்ட? டிஎம்கே கிட்ட. தான் நிற்கவும் போகிறதில்ல, தனக்கு மட்டும் ஒரே ஒரு சீட்டு, பார்லிமெண்ட்ரி சீட்டு, எம்பி சீட்டு கிடைச்சா போகிறோம் அப்படிங்கிற நிலைமை அவர் வந்துட்டாருன்னா யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டவர் கமல். அதனால் கட்சியை மோராலஸ் கலைச்சிட்ட மாதிரி தான் அர்த்தம். சரி, கலைச்சாச்சு, எதையாவது பேசணுமே, பேசினா தானே எம்பி சீட்டாவது கிடைக்கும், ராஜ்யசபா எம்பி சீட்டாவது கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக என்ன பேச்சு பேசுறது? இங்கே பாருங்கள், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நாக்பூருக்கு தலைநகரை மாற்றிடுவாங்க. இப்படி இல்லாமல் ஒரு பேச்சு பேசுறது. என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேச வேண்டாமா? அறிந்து பேச வேண்டாமா? முதல்லையே கமல் பேசுறது பல பேருக்கு புரியாது. கொஞ்சம் நஞ்சம் புரிஞ்சாலும் அதையும் வறுத்தெடுத்திருக்கார் அண்ணாமலை. இது தேவையா? அண்ணாமலை வறுத்தெடுக்கும் அளவிற்கு ஒரு தரம் தாழ்ந்து பேசக்கூடியதாக கமலும் ஏன்னா போய் சேர்ற இடம் அப்படி இருக்கு போல் இருக்கு. எக்ஸப்ட் ஒரு சில தலைவர்களை தவிர, திரு மு.க. ஸ்டாலினை தவிர மற்ற யாருமே ஒரு டிக்னிஃபைடாக பேசுகிற மாதிரியே தெரியல. அந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்துல இவர் போய் சேர்ந்து கடைசியில் ஒரு 2ஆம் தர பேச்சாளராக தன்னை மாற்றிக்கொண்டு இது ஒரு தேவையா என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு எம்பி சீட்டுக்காக இந்த ஆள் எவ்வளோ தொங்குறாயா, என்னென்னலாம் பேசுகிறாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கமலஹாசனுடைய பேச்சு தரம் தாழ்ந்து விட்டது என்பதை மிக அழகாக ஆணித்தரமாக நெத்தியில் ஆணி அடிச்சாப்புல அழகாக சொல்லியிருக்கார் திரு அண்ணாமலை. அது மட்டுமல்ல, அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிரச்சாரம் எப்படி இருக்கணும், நாம் ஏன் பிரச்சாரம் செய்யணும், அடுத்தது இந்த பிரச்சாரம் வெறும வாய் வார்த்தையால் சொல்லிட்டு போகிற மனுஷனா அண்ணாமலை பார்த்தா தெரியல சார். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷம் நம்ம அண்ணாமலை பார்த்துட்டுருக்கோம். எப்படி மோடி குஜராத்தில் இருந்த போதும் அதற்கடுத்து 10 வருடம் 9.5 வருடங்களாக கிட்டத்தட்ட 10 வருடம் முடிய போகிறது ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தபோதும் எந்த அளவிற்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கக்கூடியவராக மக்களையோ மக்களுடைய பிரதிநிதிகளையோ மற்றவர்களையோ சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அதே மாதிரி இந்த 2.5 வருடத்தில் நம்ம கண்ணுக்கு கண்ணாக பார்க்குறோம். அண்ணாமலை இல்லாத ப்ரெஸ் மீட்டே இல்லை. எந்த இடத்துல எந்த சேனலில் யூடியூப் சேனல்லையோ இல்லை மற்ற
சேனலையோ திறந்தால், இது விட்டுருங்க, டிவி விட்டுருங்க, திறந்தால் அண்ணாமலையுடைய பேச்சு இல்லாமல் அன்று நாள் போவதே இல்லை. அதே மாதிரி மீம்ஸ் பார்த்தீங்கன்னா வடிவேலுடைய மீம்ஸ் முதல்ல இருக்கும், அடுத்தது அண்ணாமலை பற்றிய செய்திகள், அதற்கு அடுத்தது குறுஞ்செய்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குறுஞ்செய்தியில் பார்த்தீங்கன்னா 1 நிமிடத்திற்கும் குறைவான செய்தி, ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் அதிகமாக இன்றைக்கி வரக்கூடிய தலைவர்களுடைய பேச்சு அப்படின்னு பார்த்தா அண்ணாமலையுடைய பேச்சு தான் வருது. அப்படிப்பட்ட அண்ணாமலை தான் உதாரணமாக திகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர். அவர் சொல்கிறார், நீங்கள் எப்படி வேலை செய்யணும், தீயா வேலை செய்யணும் குமார் அப்படிங்கிற மாதிரி, எப்படிலாம் வேலை செய்யணும், வெறி பிடிச்ச மாதிரி வேலை செய்யணும். அடுத்து இருக்கக்கூடிய நாட்கள் நமக்கு மிக குறைவான நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாட்கள் தான் இருக்கின்றன. நாம் வெறித்தனமாக வேலை செய்யணும், மக்களை போய் சந்திக்கணும், மக்களுடைய குறைகள் என்னன்னு கேட்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த குறைகளை நாம் எடுத்துக்கொண்டோமானால் நமக்கு வரக்கூடிய அடுத்த தேர்தலில் வாய்ப்பு கிடைத்தால் அந்த குறைகளை சரி செய்வதற்கான வார்த்தைகளை அவரிடம் தந்துவிட்டு வர வேண்டும். ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்கணும். நாம் ஏன் போய் பார்க்கக்கூடாது? தப்பு செஞ்சவன்லாம் போய் பார்க்குறான். கிட்டத்தட்ட 20 வருடத்திற்கு மேலாக நம்முடைய நரேந்திர மோடி ஆண்டு கொண்டிருக்கிறார். ஒரு சிஎம்மாக இருந்திருக்கார், பிஎம்மாக இருந்திருக்கார். ஒரு சிறு தவறு சொல்ல முடியல அவரோட. ஒரு சின்ன தவறு இல்லை, இந்த பொருள் திடீர்னு இல்லை, எந்த விதமான குற்றமும் சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை கொடுத்தவராக நரேந்திர மோடி இருக்குச்சு. நாம ஏன் போய் பேசக்கூடாது? தாராளமாக பேசுங்க, மக்களை போய் சந்தியுங்கள், கேட்டால் பதில் சொல்லுங்கள். இப்படி வெறித்தனமாக செஞ்சாதான் நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதை, வெற்றியின் இலக்கு என்ன என்பதை மிக அழகாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கார் அண்ணாமலை. அந்த பேச்சை கேட்போம், எப்படி இருக்கு? ரொம்ப சிம்பிள் பேச்சு தான், ஆனால் வெரி அக்ரெசிவ் பேச்சு. பணி செய்யணும், உயிரை கொடுக்கணும், வீடு வீடா போகணும், வெறி பிடிச்ச நாய் போல வேலை செய்யணும், வெறி பிடிச்ச நாய் போல. ஒரு வீடு அந்த ஏரியால பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்காள இல்லாம ஒருத்தரையும் விடக்கூடாது. போய் கேட்கணும், உட்காரணும், மண்டி போடணும், கேட்கணும், சொல்லணும், சண்டை போடணும். இவ்வளவு விஷயம் ஒரு கட்சி செய்துவிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு என்னங்க கூச்சம்? எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம்? எப்படிப்பட்ட தலைவனை வச்சிருக்கோம்? எப்படிப்பட்ட தலைவன்? 21 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கான். 21 ஆண்டுகள் ஒரு குண்டூசி திருநான்னு கம்ப்ளைண்ட் இருக்கா? எதுக்குமா சங்கட பண்ண ஓட்டு கேட்கறது? நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும் ஓட்ட. நெஞ்ச நிமிர்த்தி, எப்படி நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும். தமிழகத்தில் செஞ்சிருக்கோம். மூளை முறுக்கெல்லாம் கட்சி சென்றிருக்கிறோம். நம்முடைய நலத்திட்ட பணிகள் செல்லாத இடம் கிடையாது. தாய்மாரிலிருந்து மகளிரிலிருந்து எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கோம். பாரபட்சம் எங்கேயும் பார்க்கவில்லை. அனைவரையும் மனிதர்களாக மதித்து மோடிஜி வளர்ந்திருக்கு. இந்த மனுஷனுக்கு ஓட்டு, ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கோட்டர் பாட்டில சொருவிட்டு போறான். மோடிஜியை ஓட்டு கேட்கறதுக்கு நாம் எதுக்கு தலையை கீழே போட்டுட்டு போனோம்? இந்த முறை ஆதரவு கொடுக்க வேண்டும், தாமரையை மலர வைக்க வேண்டும். நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டல்ல 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வைக்க வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக நின்று கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலை தம்பியும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில தாமரை சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதிலும் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள். காரணம், நமக்கு தெரியும் இந்த தேர்தல் என்பது நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரியாக யார் இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல். இது பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல் இல்லைங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் தேர்தல் இல்ல, இது இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக யார் வர வேண்டும் அதற்கான தேர்தல் இல்லை, பிரதமராக யார் வர வேண்டும். ஆனால் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பிரதமராக இருப்பவர், பிரதமராக வரக்கூடிய தகுதி இருப்பவரும் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான், நரேந்திர மோடி. வேற யாருக்கும் கூட தகுதி இல்லை. கண்ணு கட்டிய தூரம் தொலை பாருங்க, பூத கண்ணாடியை வச்சு பாருங்க. அண்ணாமலையினுடைய பேச்சு மட்டுமல்ல, மோடியினுடைய பேச்சு மட்டுமல்ல, மோடி வெஸ்ட் பெங்கால்ல பேசுறார். எந்த மாதிரியான பேச்சு? இந்த நாட்டுக்காகத்தான் நான் இருக்கிறேன், இந்த நாட்டு மக்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன், இந்த நாட்டு மக்களுக்கு உழைப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன், சோர்வே என்பது இல்லை, தூக்கம் என்பது இல்லை அப்படின்னு சுற்றி சுற்றி சூறாவளி பிரச்சாரம் என்று சொன்னால் அது மோடிக்கு மட்டும்தான் தகும். இந்தியா முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் இன்று செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் அப்படின்னா அது நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி மட்டும்தான். साथियों, विकसित भारत के सपने को पूरा करने के लिए मेरा भी हर पल, हर क्षण देश के लिए है और इसलिए 24/7 मैं
2047 के लिए काम कर रहा हूं। 24/7 फॉर 2047 ये हम सबका संकल्प है और मेरा विश्वास है हम सब मिलकर विकसित भारत जरूर बनाएंगे। साथियों, एनडीए सरकार के 10 वर्ष गरीब एसटी परिवार माताओं बहनों के जीवन को आसान बनाने के रहे हैं। आप याद कीजिए, जिन करोड़ों गरीबों के पास बिजली, पानी, गैस कनेक्शन नहीं था, उसमें बड़ी संख्या में हमारे एसटी परिवार थे। शौचालय ना होने से हमारे एसटी समाज की महिलाओं को सबसे ज्यादा परेशानी होती थी। सरकार की योजनाओं में भ्रष्टाचार का सबसे बड़ा नुकसान एसटी परिवारों को उठाना पड़ता था। साथियों, आपने मुझे आशीर्वाद दिया और मैंने हालात बदलने का संकल्प लिया। हमने वंचितों को वरीयता दी। 2014 அந்த தலைவருக்கு தாமரையில் வாக்களிக்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அந்த நாமும் 400க்கு மேல் தாமரையை மலரச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொள்வோம். தாமரையில் வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.